ஸோ மக்களே, இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வெறும் 500 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி 10,000 மெம்பர்ஸ் மேலே ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 3 அத்தியாவசியமான தேவைகள் உண்டு. அது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு நல்ல ஒரு ஆடை கிரியேட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் வர மாதிரி ஒரு வீடியோ ஆடை கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோ ஆட் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக் பேஜும் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு நல்ல வெப்சைட்டை ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. சரி, எப்படி 500 ருபீஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆட் மேனேஜர்ல என்னோட பேஜுக்கு போயிட்டு அங்க கிரியேட் நியூ கொடுத்துட்டு டிராஃபிக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே கீழே மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின் வரும். அது கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களோட கேம்பெயின் நேம் என்னவோ அது கொடுத்துட்டு கேம்பெயின் பட்ஜெட் டெய்லி 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து 3 டேஸ் இருக்க மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லேண்டிங் பேஜ் வியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே ரிவ்யூ ரெக்குயர்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஏரியாவில் ஆட் வரணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அரூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அங்கே 40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு என்னோட ஆட் தெரிஞ்சால் போதும். அதனால் 40 கிலோமீட்டர்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ரேடியஸ் கம்மி பண்ண உங்களோட ஆடியன்ஸோட நம்பர்ஸும் கம்மியாகும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏஜ் ஜெண்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 60 ஏஜில் இருக்கிற ஆடியன்ஸ் இருந்தால் போதும். அதனால நான் அந்த ஏஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் டெமோகிராஃபி இருக்கும். அதை நானும் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடோட ஆடியன்ஸ், அது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வெப்சைட்டோட யூஆர்எல் நான் இங்கே கொடுக்குறேன். என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் veetusapport.in. அதை பேஸ்ட் பண்ண உடனே அதை டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டப் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் அல்லது வீடியோ ஆடான்னு கேட்கும். நான் வீடியோ ஆட் கொடுத்துக்கிறேன். அங்கே என்னோட மீடியாவை நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அங்கே டெக்ஸ்ட் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கால் டு ஆக்ஷன்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே ஆர்டர் நவுண்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கும். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக் ஸ்டோரியில், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆட் பப்ளிஷ் ஆகிடும். இப்போ ஆடோட ரிசல்ட் பார்ப்போமா? இந்த ஆடை நான் 3 டேஸ் ரன் பண்ணேன். அதோட ரிசல்ட் பாருங்கள், 578 கிளிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளிக்கு 0.44 பைசா ஆயிருக்கு. டோட்டல் 255 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்தீங்கன்னா 14,000 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆடோட ஃபுல் ப்ராஜெக்ட் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்படி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். Until then, bye from Cherry Cut Baby.